ஹாய், வெல்கம் டு பிரபாஸ் கேலரி. பிரபாஸ் கேலரியில் இன்னைக்கு நம்ம ராமாயணம் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு இரவு தூங்குனவன் காலையில் அழுக்கு துணியோடையும் அவலட்சண வடிவத்தோடையும் தன்னுடைய உருவமும் காந்தியும் இழந்து எழுந்தான். அவன் அணிஞ்சிருந்த ஆபரணங்கள் எல்லாம் மாறிடுச்சு. மந்திரிகளும் பரிவாரங்களும் நகரத்து ஜனங்களும் அவனுடைய பாவ உருவத்தை பார்த்து தூர விலகி ஓடிட்டாங்க. எல்லாரும் அவனை பார்த்து வெறுத்துட்டாங்க. வெக்கமும் துக்கமும் மேலிட்டு அந்த அரசன் தன்னந்தனி ஊரை விட்டு விலகி ஊன் உறக்கம் இல்லாம இரவும் பகலுமா திரியிறான். சண்டாள வேஷத்தோட திரிசங்கு ராஜன் தபோதனராகிய விஸ்வாமித்திரருடைய ஆசிரமத்திற்கு போனான். அவர் இவனை பார்த்தோன்னே அவருக்கு கருணை ஆகி, நீ திரிசங்கு ராஜன் இல்லையா? ஏன் இந்த வடிவம் வந்தது உனக்கு? யாரோட சாபம் அப்படின்னு கேட்டாரு. திரிசங்கு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி, நான் என்னோட ராஜ்யத்தை தர்மம் தவறாம பாலிச்சேன், சத்திய வாழ்க்கை நடத்தினேன், நான் ஒரு பாவமும் செய்யல, எந்த விதத்திலையும் யாருக்கும் நான் தீங்கு செய்யல, என்னுடைய குருவும் அவருடைய குமாரர்களும் என்னை கைவிட்டு என்னை இந்த நிலையை அடைய வச்சு சாபம் கொடுத்துட்டாங்க, நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்துட்டான். சாபத்தினுடைய பலனாக சண்டாளன் ஆகிட்ட அந்த அரசன் கிட்ட விஸ்வாமித்திரருக்கு அனுதாபம் தான் பொங்குச்சு. விஸ்வாமித்திரருடைய கஷ்டம் இதுதான். அவருடைய இரக்கம், அன்பு, கோபம் எல்லா உணர்ச்சி வேகங்களும் தீவிரமாயிடுச்சு. அவனை பார்த்து ஒரு மதுரமான மொழியில சொல்றாரு, அப்பனே, குலத்தரசனே, உனக்கு நல் வரவு. உன்னோட தர்ம வாழ்க்கையை பத்தி நான் நல்லா தெரிஞ்சவன். உனக்கு நான் அபயம் தந்தேன். ரிஷிகள் உட்பட எல்லாரையும் அழைச்சு நீ நடத்தணும்னு விரும்பிய அந்த வேள்விய நான் நடத்தி தரேன். ஓகே, பாய்.